அதாவது மனு காலம் வந்து கிமு 3000 இந்திய மலைக்கு வந்த பக்கம் மனு பிறந்ததாக அங்க ராஜ்யம் நடந்ததாக அந்த பேர்ல தான் அந்த காலத்துல அந்த கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எழுதப்பட்ட ஒரு சின்ன ஒரு காப்பி. ஆனால் அதை வச்சுக்கிட்டு இப்ப பேசுறாரு. அப்ப இந்த நாட்டு அரசியல் சட்டத்தை ஒரு பத்திரிகையாளரா அவருக்கு மதிக்கலைங்கிறது தெரியுது, நல்ல தெளிவா தெரியுது. அரசியல் சட்டம் என்னைக்கு அமலுக்கு வந்ததோ 1952 ஜனவரி 26 அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்கலன்னு அவர் சொல்லல. மனுஸ்மிருதியை வந்து நான் ஒண்ணே ஒண்ணு கேட்கிறேன். கோர்ட்ல போய் மனு நீதியை வச்சு கோர்ட் பண்ண சொல்லுங்க. ஒரு கேஸ்ல மனு நீதியில இப்படி சொல்லிருக்கா, அதனால எங்களுக்கு சட்ட ஆர்டர் உத்தரவு கொடுங்க கேட்பாரா அவரு? சார் ஒரு கோர்ட்ல மனுவோட சிலையை வச்சிருக்காங்க சார். வந்து 15 நிமிஷம் அதுதான் மறைமுகமா நடைமுறைப்படுத்துறாங்க அப்படின்னு குறிப்பிடுறாரு. இல்ல அதான் சார் 3000 வருஷத்துக்கு இல்ல நீங்க சொல்றது அவரு சொல்றாரு, மறைமுகமா நடைமுறைப்படுத்தப்படுதுன்னு சொல்றாரு. மேடம் அபிநயா மேடம், நான் ஒரே ஒரு நிமிஷம். நல்ல படித்தவர்கள் ஒவ்வொரு நிமிஷம் ஒரு மீடியால பவர்ஃபுல் மீடியாவில் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்ட் ரொம்ப முக்கியம். 3000 வருஷத்துக்கு முன்னால யாரோ எழுதினாரு, அது யாரோ ஒருத்தர் பேசுனாங்கிறதுக்காக அது இப்ப நடைமுறையில் இருக்கிற மாதிரி அவர் பேசுறாரு. நீங்க அதை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. அதுதான் எனக்கு வருத்தமா இருக்கிறது. பேச வேண்டிய விஷயம் நிறைய இருக்கிறது.